ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இதுவரை என்ன பார்த்துருந்தோன்னா ஹீரோயினை அவர் தோளில் சாய்ச்சிட்டு அவரும் படுத்து தூங்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, கசின் ஏதோ ஒரு வேலையாக அந்த சைடாக வரும்போது ஹீரோவை பார்த்துட்டு என்னோடய பாஸ் லவ்வில் இருக்கார் போலன்னு பின்னாடி இருந்தே ஒரு ஃபோட்டோ எடுக்கிறான். அதுக்கப்புறம் யார் இந்த பொண்ணுன்னு முன்னாடி வந்து ஃபோட்டோவை எடுத்து பார்த்தா தான் தெரியுது அது வேறு யாரும் இல்லை, அவனோட கசின் ஹீரோயின்ட்டு. அதை பார்த்த உடனே ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கும்போது கொஞ்சம் சத்தம் போட்டுடுறான். அந்த சத்தத்தை கேட்டு ஹீரோ முழிச்சிடுறான். உடனே கசின் பின்னாடி வழியாக ஓடிடுறான். ஹீரோ எந்திரிச்ச உடனே ஹீரோயினும் எந்திரிச்சிடுறாங்க. எந்திரிச்சிட்டு நீங்கள் எப்போ வந்தீங்க, உங்கள் தோளில் தான் நான் படுத்திருந்தேனான்ட்டு கேட்கா. ஆமாம் என் கை கொஞ்சம் லைட்டாக வலிக்குதுன்னு ஹீரோ சீனை போடுறான். உடனே ஹீரோயினும் இன்றைக்கி ஃபுல்லாக நீங்கள் ஒழுங்காகவே சாப்பிடல, அதனால நம்ம டின்னர் சாப்பிடுவோமான்னு கேட்குறா. ஹீரோவும் இவங்க ஹீரோயின் இதை மாதிரி சொல்கிறத கேட்டுட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு போகலான்னு சொல்கிறான். நெக்ஸ்ட் சீனில் ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஜெனி ரெஸ்டாரண்ட்டை தான் காமிக்கிறாங்க. ஜெனியோட லவ்வர் வராங்க. இவனை நாம் இனிமேல் ஜெனியோட பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறேன். அவன் வந்து ஜெனியை பார்த்து, நீ ரெஸ்ட்டே எடுக்காமல் வேலை பார்த்துட்டே இருக்க, நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு, இல்லைன்னா நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணி ரெஸ்ட் எடுக்க வைப்பேன்னு சொல்லி அவளை ரொம்ப பேம்பர் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு ஆர்டர் வருது. உடனே ஜெனி சிரிச்சுக்கிட்டே லவ்வர்கிட்ட சொல்கிறா, எனக்கு இந்த உலகத்துலேயே எந்த வார்த்தை ரொம்ப பிடிக்கும்னு உனக்கு தெரியுமான்னு கேட்டதுக்கு லவ்வரும் ஐ லவ் யூ தானேன்னு சொல்கிறான். இல்லை எனக்கு ஒரு ஆர்டர் வந்திருக்குன்னு சொல்கிறத கேட்கத்தான் ரொம்பவே பிடிக்கும்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்கும்போது ஹீரோவும் ஹீரோயினும் ஜெனியோட ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட வர்றாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் வரதை பார்த்த ஜெனி அவளோட பாய் ஃப்ரெண்டை ஹீரோக்கும் ஹீரோயினுக்கு அறிமுகப்படுத்தி வச்சுட்டு, இவர் தான் மிஸ்டர் லூ, என்னோட பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு பாய் ஃப்ரெண்டுகிட்ட ஹீரோயினை காமிச்சு இவ தான் காங்கிரன், என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறா. பாய் ஃப்ரெண்டு பக்கத்தில் இருக்க ஹீரோவை பார்த்துட்டு இவர் யாருன்னு கேட்ட உடனே ஹீரோ வந்து அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான். அதை பார்த்த ஜெனி ஹீரோயின்ட்ட, நீங்கள் 2 பேரும் டின்னரை கூட ஒன்றா சாப்பிட்ற அளவுக்கு எப்படி இப்படி க்ளோஸ் ஆனீங்கன்னு கேட்குறா. ஹீரோயினும் ஜெனியை தள்ளி கூட்டிகிட்டு வந்து இப்போ தான் ஆப்ரேஷனாக முடித்தார், அதனால டின்னர் சாப்பிட வந்திருக்கோன்னு சொல்கிறா. ஹீரோவும் ஹீரோயினும் ரெஸ்டாரண்ட்டுக்கு வெளியில் போட்டிருக்க டேபிளில் உட்காடுறாங்க. ஹீரோயின்ட்ட, மழை பெஞ்சிட்ருக்கு, நாம் ஏன் வெளியில் உட்காந்துருக்கோன்னு கேட்குறான். அதுக்கு ஹீரோயினும், இது ட்ரெண்டிங்கான ரெஸ்டாரண்ட், இதில் இடம் கிடைக்கிறதே கஷ்டம், நிறைய பேர் நைட்லாம் வெயிட் பண்ணிவிட்டு கூட சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்கிறா. அப்படியான்னு ஹீரோ கேட்குறான். அதுக்கு ஹீரோயினும், நீங்கள் ஃபுல்லாகவே பேஷன்ஸ் கூட தான் இருக்கிறதுனால உங்களுக்கு இதை பற்றிலாம் தெரியாதுன்னு ஹீரோயின் சொல்கிறா. அதுக்கு ஹீரோவும், நான் ஃப்ரீயாக இருக்கும்போதெல்லாம் எனக்கு இதை பற்றிலாம் சொல்லி கொடுன்னு கேட்குறான். சொல்லித்தாரன்னு ஹீரோயினும் ஒத்துக்கிறா. அதுக்கப்புறம் இன்றைக்கி ஆப்ரேஷன் டைம் ரொம்ப நேரம் எடுத்துருச்சலான்னு கேட்குறா. அதுக்கு 24 மணி நேரம் கூட ஆப்ரேஷன்லாம் நடக்கும்னு ஹீரோ சொல்கிறான். அதுக்கு ஹீரோயினும், பாத்ரூம்லாம் போகிறதுக்கு நீங்கள் என்ன செய்வீங்கன்னு கேட்குறா. ஹீரோவும், பிரெயின் ஆப்ரேஷன் வந்து ஒரு ஆப்ரேஷன், அதாவது குரூப்பு எல்லோரும் சேர்ந்து பண்ணுறதுனால நிறைய பேர் இருப்போம், கொஞ்சம் பேர் ஆப்ரேஷனை வந்து டேக் கேர் பண்ணும்போது மற்ற பேர் அவங்களுக்கு தேவையான விஷயங்களை பண்ணிக்கிடுவோம், அதை மாதிரி நாங்கள் வந்து டேக் கேர் பண்ணும்போது அவங்களுக்கு தேவையான இதெல்லாம் செஞ்சுக்கிடுவாங்க, அதான் ரெஸ்ட் ரூம்லாம் போய்க்கிடுவாங்க அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்போது ஜெனி வந்து ஃபுட்டை சர்வ் பண்ணிவிட்டு, இது பழங்கால முறைப்படி செஞ்சது, ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லிவிட்டு ஹீரோயினை பார்த்து ஹீரோ கூட டைம் நல்லா ஸ்பெண்ட் பண்ணுன்னு கிண்டல் பண்ணிவிட்டு போகிறா. ஹீரோ அந்த சாப்பாடை பார்த்துட்டு ஆப்ரேஷன் எப்படி பண்ணணுன்ட்டு சொல்லி கொடுத்துட்டே அதை கட் பண்ணி ஹீரோயின்கிட்ட கொடுக்குறான். ஹீரோயின், இதை நீங்கள் வேணும்னே பண்ணியிருந்தாலும் சரின்ட்டு அந்த பீஸை எடுத்து சாப்பிட்றா. ஹீரோவும் சாப்பிட்றான். 2 பேருக்கும் காரம் தாங்க முடியல. அவங்க மூஞ்செல்லாம் செவந்து காதுலேருந்து புகை வர்ற அளவுக்கு காரமாக இருக்குது. அதனால் ஹீரோயின் துப்புறதுக்கு ரெடி ஆகும்போது ஜெனி இவங்கள பார்த்துட்டு இருக்கதை ஹீரோ பார்த்துட்டு, துப்பிராதவங்க ஃப்ரெண்டுக்கு ரொம்ப சங்கடமாக ஆயிரும், அவன் நம்மளை பார்த்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோவும் மாறி மாறி தண்ணியை குடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. ஹீரோயினை பார்த்து, நீ ஸ்பைசி ஃபுட்லாம் நல்லா தானே சாப்பிடுவேன்னு கேட்குறான். யாருக்குப்பா ஸ்பைசி ஃபுட்லாம் பிடிக்கும், நான் ஸ்பைசி ஃபுட் சாப்பிடவே மாட்டேன்னு ஹீரோயின் சொல்கிறா. ஹீரோ உடனடியாக ஃப்ளாஷ்பேக்கை நினச்சி பார்க்குறான். 2 பேரும் சின்ன பிள்ளைலாம் இருக்கும்போது குட்டி ஹீரோவை 3 பசங்க புள்ளி பண்ணிட்டு இருக்காங்க. நீ ஒரு குண்டு பம்புறோன்னு சொல்லிட்டு உரைப்பான சாண்ட்விட்சை கொடுத்து சாப்பிட சொல்கிறாங்க. குட்டி ஹீரோவும் பசினால் சாப்பிட்றான். அது நல்லா உரைக்கிறதுனால துப்பிடுறான். அப்போ பார்த்து குட்டி ஹீரோயின் அங்கே வந்து ஹீரோட்ட இருந்து அந்த சாண்ட்விட்சை வாங்கி சாப்பிட்டுட்டு உரைக்கிறத வெளியில் காட்டாமல் கெத்தை மெயின்டைன் பண்ணி காரமான உணவு கூட நான் சாப்பிடுவேன்னு சொல்லி சமாளித்து அந்த பசங்களை விரட்டி விட்டுட்டு குட்டி ஹீரோவை காப்பாற்றி விடுறா. அப்புறம் ப்ரெசண்டில் ஹீரோ அதை நினச்சி பார்த்துட்டு, அப்போ நீ ஸ்பைசியான ஃபுட்லாம் சாப்பிட மாட்டியான்னு கேட்குறான். அதுக்கு ஹீரோயினும், உரப்ப சாப்பிட்டா தான் உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்குமா, இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை வாங்க முடியுமான்னு கேட்குறா. ஒருத்தவங்களோட எபிலிட்டியை உரைப்பு சாப்பிட்றத வச்சு தான் நீங்கள் கணக்கு போடுவீங்களான்னு கேட்டுகிட்டே தண்ணியை குடிச்சிட்டு இருக்கா.
திரும்பவும் ஃப்ளாஷ்பேக்கை காமிக்காங்க. குட்டி ஹீரோயின் அந்த பசங்க எல்லாத்தையும், இந்த புள்ளி பண்ண பசங்க எல்லாத்தையும் விரட்டி விட்டுட்டு குட்டி ஹீரோட்ட இனிமேல் அவங்க புள்ளி பண்ணால் என்ன கூப்பிடுன்னு சொல்லிவிட்டு என் பேர் காங்க்ரங்கன்னு சொல்கிறான். குட்டி ஹீரோ நீ எங்கே இருப்பேன்னு கேட்டதுக்கு நான் 11th கிளாஸில் இருப்பேன்னு சொல்லிட்டு போகும்போது வாயு உரைக்குதுன்ட்டு ஊதிக்கிட்டே போகிறா. இவனுக்கு தெரியாமல் பின்னாடி திரும்பி தான் ஊதிட்டே போகிறதுனால குட்டி ஹீரோயினை பெருமையாக பார்த்துட்டு இருக்கான். ஹீரோ ப்ரெசண்டில் ஹீரோயினை பார்த்து என்னோடய ஃப்ரெண்ட் என்கிட்ட பொய் சொல்லிட்டாங்கன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் குளிரடிக்கிற மாதிரி இருக்குது. ஹீரோயினுக்கு குளிருன்னு வழக்கம் போல் ஹீரோ தான் தன்னோட கோட்டை கலத்தி பொத்தி விட்டுட்டு சளி பிடிக்கக்கூடாதுன்னா உனக்கு கொடுத்தேன்னு சொல்கிறான். இதை பார்த்துட்டு இருக்க ஜெனி சிரிக்கிறாங்க. சாப்பிட்டுட்டு மிஸ்டர் லின்னை போய் பார்ப்போன்னு ஹீரோயினை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறான். அங்கே என்னடானா மிஸ்டர் லின், அதான் ஹீரோவோட பேஷண்டான அந்த தாத்தா சாப்பிட்டுட்டு இருக்காரு. உடனே ஹீரோயினும் இவர் சாப்பிடாமல் இருக்கிறதுனால சொன்னாங்க, ஆனால் இவர் சாப்பிட்டுட்டுலாம் இருக்காருன்னு கேட்குறா. அதுக்கு ஹீரோவும் கொஞ்ச நாளாக சாப்பிடாம இருந்தால் அவருக்கு இப்போ குளுக்கோஸ் தான் ஏறிக்கிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ஹீரோயின் எப்படி அவர் சாப்பிட்றது உனக்கு தெரியும், நீ தான் அவருக்கு சாப்பாடு கொடுக்குறியான்னு கேட்காங்க. அதுக்கு ஹீரோ உன்னோட கசின் தான் சாப்பாடு கொடுக்குறான்னு சொல்கிறான். நீங்கள் சொல்லித்தானே அவன் சாப்பாடு கொடுத்தான் அப்படின்ட்டு ஹீரோயின் கரெக்டாக கேட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பகுத்தறிவு இருக்கிறதுனால தான் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஹீரோவும் தன்னோட பேஷண்டான மிஸ்டர் லின்னை பற்றி சொல்ல ஆரம்பிக்கார். மிஸ்டர் லின்னோட பிரெயின் ஹியூமர் அவரோட அந்த பிரெயின் ஸ்டெம் எல்லாத்தையுமே தாக்கி ஒரு டைம் பாம் போல் இருக்குது, எப்போ வேணாலும் வெடிச்சிரும். அதனால் அவரை கண்காணிச்சிட்டே இருக்கணுங்கிறதுனால தான் நான் அவரை வீட்டுக்கு விடலைன்னு சொல்கிறான். இதுதான் கேஸ்னால் எதனால் அவரை நீங்கள் இந்த உலகத்தை விட்டு போகிறதுக்கு அலோவ் பண்ணுறீங்கன்னு கேட்கா. அதுக்கு ஹீரோ நான் டாக்டர் தான், காட்லாம் கிடையாது, என்னோடய வேலை அவங்க உடம்பை சரி பண்ணுறது தான், என்னால் அவங்களோட மனசையும் பாதையுமே மாற்ற முடியாது, பேஷண்ட்ஸோட விருப்பத்துக்கு தான் நான் மதிப்பு கொடுப்பேன்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட் சீனில் ஹீரோயின் வீட்டில் உட்காந்து சம்மரி எழுதி முடிச்சுட்டு ஹீரோக்கு மெசேஜ் அனுப்புகிறாங்க. நீங்கள் எப்போதுமே பிஸியாக இருக்கிறதுனால நானே ட்ரை பண்ணி சம்மரியை எழுதிட்டேன், நீங்கள் ஏதாவது சம்மரிக்கு கமெண்ட் பண்ணுங்கன்ட்டு டைப் பண்ணி அனுப்புகிறேன். அதுக்கு ஹீரோவும் சூப்பர், நான் உங்களுக்கு சில கமெண்ட் சொல்கிறேன், அதெல்லாம் கொஞ்சம் மாற்றிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுறான். ஹீரோயினும் தேங்க்யூன்னு மெசேஜ் பண்ணுறாங்க. ஹீரோவும் இன்றைக்கி உனக்கு நாள் ரொம்ப கடினமாக இருந்ததுனால சீக்கிரமாக தூங்குன்னு குட் நைட் அனுப்புகிறான். ஹீரோயினும் குட் நைட் அனுப்பிட்டு ஹீரோ அனுப்புனதை பார்த்துக்கிட்டு இருக்கா. ஹீரோ தூங்க போயிடுறான். நெக்ஸ்ட் டே ஹீரோயின் ஹாஸ்பிட்டலில் நடந்து போயிட்டுருக்கும்போது எல்லாரும் இவ தான் அந்த ஃபோட்டோவில் இருந்தாலான்ட்டு வித்தியாசமாக பார்த்துட்டே பேசிகிட்டே ரூமரை கிளப்பி விட்டுட்டே போய்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் இவங்க பேசுகிறதெல்லாம் கேட்டுகிட்டே ரூம்குள்ளே போய் டீன்ட்ட ஹீரோ எனக்கு எழுதி தந்த சம்மரி இது, நான் கன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்டும் எழுதிட்டேன்னு சொல்லி சம்மரியை கொடுக்குறாங்க. டீனும் இந்த ரிப்போர்ட் நல்லா டீட்டெயில்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்ப நைஸ் பர்சன் அப்படித்தானே அப்படின்ட்டு கேட்காரு. அதுக்கு ஹீரோயினும் பர்சனலாவா இல்லை ப்ரொஃபஷ்னலாவா அப்படின்ட்டு கேட்குறா. உடனே டீனும் நீ ஹீரோட்ட போய் பேசுன்னு சொல்லி அனுப்பிடுறாரு. இன்னும் அந்த ரூமர் முடிச்ச பாடு இல்லை. ஹீரோயினும் ஹாஸ்பிட்டலில் நடந்து திரும்பி வரும்போது இந்த ஜெனரல் ரிசப்ஷன் ஆஃபீஸில் சில நர்ஸ்லாம் ஹீரோயினை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அப்படியே அங்கே நின்று என்ன பேசுகிறாங்கன்னு கேட்டுட்ருக்காங்க. வேறு ஒன்றும் இல்லைப்பா, அந்த கசின் எடுத்தாமல் அந்த ஃபோட்டோவை பற்றிட்டு தான் அவங்க எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ பக்கத்தில் இருக்கிறது ஹீரோயினா இல்லை டாக்டர் குயினா அப்படின்ட்டு இந்த நர்ஸ் மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே ரூமர்ஸ் கிளம்பி எல்லாருக்குமே பரவிக்கிட்டு இருக்கு. நடுவில் கசின் தான் ஃபோட்டோவை ஷேர் பண்ணானோ அப்படின்னு நர்ஸ் சொல்கிறத கேட்ட ஹீரோயினும் அந்த பக்கமாக நடந்து வர கசின் காதை பிடிச்சி இழுத்துட்டு நீ என்ன செஞ்சேன்னு சொல்லுன்னு மிரட்டி கேட்குறாங்க. அது கசினும் நான் நேற்று நைட்டு மிஸ்டர் லின்னுக்கு சாப்பாடு கொண்டு போய் வைக்கும்போது ஒரு நர்ஸ் பார்த்துட்டாங்க, அந்த நர்ஸ் வந்துட்டாங்க, அதனால என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் அவங்கள டைவர்ட் பண்ணுறதுக்காண்டி ஹீரோவோட ஃபோட்டோவெல்லாம் காமிச்சு அவங்களுக்கு அனுப்பியும் வச்சேன். அப்போ தெரியாமல் நீயும் பாஸும் இருந்த அந்த ஃபோட்டோவையும் அனுப்பி வச்சிட்டேன், உண்மையிலே தெரியாமல் தான் அனுப்பி வச்சேன், என்னோடய நேர்மையை பற்றி நீ தப்பாக பேசாதன்னு சொல்கிறான். உன்னை ஹீரோயின்னு தெரியாமல் நடந்ததுனால நான் உன்னை நம்புகிறேன், நீ தான் அந்த ஃபோட்டோவை எடுத்தியா அப்படின்ட்டு கேட்குறாங்க. நான் ஃபோட்டோவை எடுத்ததுக்கப்புறம் தான் தெரியும் நீ தான் பாஸ் கூட இருக்கிறதுன்ட்டு எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறான். நான் வேணும்னே ஃபோட்டோவை எடுக்கலை, அந்த நர்ஸுக்கும் வேணுக்குன்னே நான் அனுபவம் இல்லை, ஆனால் அதுக்கப்புறம் திரும்பி நான் அழிச்சிட்டேன், ரொம்ப அதுக்குள்ளே எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகிட்டு அப்படின்னு சொல்கிறான். உடனே ஹீரோயினும் கசினன் இங்கேயே நில்லு அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு ஹீரோவை பார்க்க கிளம்பிட்டாங்க. ஹீரோவை பார்த்து மிஸ்டர் லின்னோட கேஸை ரிவ்யூ பண்ணிட்டேன், அதில் ஹாஸ்பிட்டலோட ரூல்ஸ் படி பேஷண்ட்ஸும் டாக்டர்ஸும் ஜென்ரல் ரிசப்ஷன் ஆஃபீஸில் மீட் பண்ணணும், உங்களுக்கு அது தெரியுமா, உங்களுக்கு எப்போ டைம் இருக்குன்னு ஹீரோயின் கேட்டதுக்கு நீங்களே டைமையே அரேஞ்ச் பண்ணக்கூடாதுன்னு ஹீரோ கேட்குறான்.
உடனே ஹீரோயினும் இந்த மதியம் 3:30 மணிக்கு ஓகேவான்னு கேட்குறா. ஹீரோவும் ஓகேன்னு சொல்லிவிட்டு ஈவினிங் 6 மணி இல்லைனா 7 மணிக்கெலாம் நீங்கள் ஃப்ரீயாக இருப்பீங்களான்ட்டு ஹீரோயின்கிட்ட கேட்குறான். அதுக்கு ஹீரோயினும் எதுக்குன்னு கேட்கா. நீங்கள் தானே ட்ரெண்டியான இந்த ரெஸ்டாரண்ட்டெல்லாம் பற்றி சொல்கிறேன்னு சொன்னீங்க, அதுக்கு தான் நான் வெயிட் பண்ணுறேன்னு சொல்கிறான். நீங்கள் ரூமர்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறீங்களா அப்படின்ட்டு ஹீரோயின் கேட்டதுக்கு என்ன ரூமர்ஸ் அப்படின்ட்டு ஹீரோ கேட்குறான். இந்த ஹாஸ்பிட்டல் முழுசுமே நம்மளை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க, நாம் அதை பற்றி கண்டிப்பாக கிளியர் பண்ணணும்னு சொல்கிறா. அதுக்கு ஹீரோவும் ரூமர்ஸ் எவ்வளோ சீக்கிரமாக பரவுதோ அவ்வளோ சீக்கிரம் அது மறைஞ்சும் போயிடும் அப்படின்னு சொல்கிறான். அதனால் அதெல்லாம் கண்டுக்கிறாதன்னு ஹீரோ சொல்கிறான். அதுக்கு ஹீரோயின் ரூமர்ஸ்லாம் டியூமர் மாதிரி நம்ம தடுக்கலைன்னா பரவிட்டே இருக்கும்னு சொல்கிறத கேட்டு ஹீரோவும் இப்போல்லாம் மெடிக்கலை வச்சே நீ எக்ஸாம்பிள்லாம் கொடுக்குற பரவாயில்லையேன்னு சொல்கிறான். மற்றவங்க நம்மளை பற்றி தப்பாக பேசுகிறத நிறுத்துறதுக்கு முதல்ல நீங்கள் என்னை விட்டு கொஞ்சம் தள்ளியே இருங்கன்னு ஹீரோயின் சொல்கிறா. நாம் 2 பேரும் தள்ளி இருக்கிறது என்னால் ஏற்றுக்கவே முடியாதுன்னு சொல்லிவிட்டு அது மட்டும் இல்லாமல் ரூமர்ஸை கிளியர் பண்ணுறதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு வெளியில் ரிசப்ஷனுக்கு ஹீரோயினை கூட்டிகிட்டு ஹீரோ போகிறான். ஹீரோ ரிசப்ஷன் ஆஃபீஸ்க்கு போய் நர்ஸுகள்கிட்ட ரூமர்ஸ்லாம் ரொம்ப அதிகமாகிட்டு போல், நான் வேணால் ரூமர்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிட்டான்னு கேட்கான். அதுக்கு ஒரு நர்ஸும் அப்போ நான் ஃபோட்டோவில் இருக்கிறது காங்கிரிங் தானான்ட்டு கேட்கா. ஒன்று ஹீரோயினும் நான் இல்லை அப்படின்ட்டு வேகமாக சொல்கிறா. ஆனால் ஹீரோயின் தான் ஃபோட்டோவில் இருக்கிறதுன்னு சொல்லிடுறான். அதை கேட்ட நர்ஸ் எல்லாருமே வாயை புழக்கிறாங்க. ஒன்று ஹீரோயினும் நமக்குள்ளே என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குதுன்னு கேட்க. அதுக்கு ஹீரோவும் நாங்கள் 2 பேருமே சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ஹீரோயின் மேலே நிறைய வருஷமாகவே க்ரஷ் இருக்குது, என்னோடய லவ் எதையுமே எதிர்பார்க்காததுன்னு சொல்கிறான். உடனே ஒரு நர்ஸும் என்னது நிறைய வருஷமாக க்ரஷ்ஷா, அவங்களோட வயசு என்னன்ட்டு கிண்டல் பண்ணிவிட்டு நீங்கள் க்ரியேட்டிவான வழியில் ரூமர்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிட்டீங்கன்ட்டு எல்லா நர்ஸும் அவங்களோட வேலையை பார்க்க போயிடுறாங்க. அதுக்கடுத்து ஹீரோயினும் நீ என்ன லூஸா அப்படின்ட்டு ஹீரோவை பார்த்து கேட்காங்க. அதுக்கு ஹீரோவும் ரூமர்ஸ் எல்லாம் கிளியர் ஆகிடுச்சலான்னு சொல்கிறான். உடனே ஹீரோயினும் சீரியஸாவா, நம்ம 2 பேரும் சைல்ட்ஹுட்டா அப்படின்னு கேட்குறா. அதுக்கு ஹீரோவும் இதை பற்றி நீ என்ன நினைக்கிறேன்னு கேட்டுகிட்டே போயிடுறான். ஹீரோயினுக்கு ஞாபகம்லாம் வரல, ஹீரோயின் முழிச்சிக்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு சீனில் ஹீரோயின் போய் ஒரு இடத்துல உட்காந்துட்டு ஹீரோயினை வெறுக்கிறான்னு நினைக்கிறேன்னு சொல்லும்போது அங்கே வந்த டாக்டர் குயினும் அவன் எப்போதுமே இப்படி தான், அவன் மனசு ஃபுல்லாக ஈவில் தான் இருக்குதுன்னு சொல்கிறான். ஹீரோயினும் உண்மையாவான்னு கேட்குறான். அதுக்கு டாக்டர் குயினும் அவன் காலேஜில் படிக்கும்போது ஒருத்தன் இவன் பேப்பரை காப்பி பண்ணுறான்னு தெரிஞ்சதும் வேணும்னு எல்லா ஆன்சரையும் தப்பாக எழுதுனா, அவனும் காப்பி பண்ணிட்டான். அதை கேட்ட ஹீரோயினும் இவன் சரியான ஆள் தான் போல இருக்குன்னு நினச்சிட்டு அவனோட சிரிப்பு அவனோட கெட்ட எண்ணத்தெல்லாம் மறைச்சிருதுன்னு சொல்லி நினைக்காங்க. அதுக்கு டாக்டர் குயினும் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து தானே இருக்கீங்கன்னு கேட்காங்க. அதுக்கு ஹீரோயினும் அவன் ஃபன்னுக்காக என்னைய டீஸ் பண்ணுறான் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. உடனே டாக்டர் குயினும் உனக்காக நான் அவனை கண்டிக்கிறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே என்னடானா கசின் டாக்டர்ஸ் நோட்டீஸ் போர்டை கிட்ட போய் ஏதோ ஒரு பேப்பரை எடுத்துகிட்டு இருக்கும்போது ஹீரோ என்னதுன்னு கேட்குறான். அதுக்கு கசினோ அது ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறான். உடனே ஹீரோவும் தான்னு சொல்லி கம்பல் பண்ணுறான். அவனும் கொடுக்குறான். அந்த பேப்பரில் கசினோட ஃபோட்டோவையும் பேரையும் போட்டு ரூமர்ஸ் மாஸ்டர் ஃபேக்கான ரூமர்ஸை ஸ்ப்ரெட் பண்ணிட்டான், இனிமேல் அவன் ஃபேக்கான ரூமர்ஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணவே மாட்டான்னு போட்டிருக்கு. அதை பார்த்த ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே நீ ரூமர்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணுறதுக்காக இந்த பேப்பரை இங்கே வைக்க போறியான்னு போர்டில் மாட்ட போறியான்னு கேட்குறான். கசினோ அப்போனா இது தேவையில்லையான்னு கேட்குறான். ஹீரோவும் ஆமான்னு சொல்கிறான், இது தேவையில்லைன்னு சொல்கிறான். உடனே கசினோ நீங்கள் நல்ல மூடில் இருக்கீங்க போல், அப்போனா எனக்கு இந்த ரிசர்ச் ரிப்போர்ட்டை எழுத கொஞ்சம் டைம் கொடுங்களேன் அப்படின்னு கேட்கான். அதனால் இப்போ டைம் கேட்குறேன் அப்படின்னு ஹீரோ கேட்குறான். ரூமர்ஸ்னால் நீங்கள் ரொம்ப நல்ல மூடில் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்லி இப்போ தான் அதனால தான் நான் உங்கள்கிட்ட டைம் கேட்கேன்னு சொல்கிறான். உடனே ஹீரோவும் அப்போனா நீ இந்த ரிசர்ச் ரிப்போர்ட்டை ஃப்ரைடே சப்மிட் பண்ணால் போதும் அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிடுறான். உடனே கசினோ நமக்கு ரொம்ப டைம் கிடச்சிட்டா அப்படின்னு நினச்சிட்டு ஆமாம் அவனோட அந்த ரிசர்ச் ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணதுக்குடைய டைம் இன்னும் 2 வீக் இருக்குது. ஆனால் ஹீரோ இப்போ இந்த ஃப்ரைடேவே சப்மிட் பண்ண சொல்கிறான். சொல்லிவிட்டு கேட்டதே வேஸ்ட்டு அப்படின்ட்டு போகிறான். அப்போ ஹாஸ்பிட்டலில் அங்கே இருக்கிற மிஸ்டர் லீன் அந்த பேஷண்ட்டை காமிக்கிறாங்க. அவர் தனியாக புலம்பிக்கிட்டு இருக்கார். இந்த ஹாஸ்பிட்டலில் உள்ளவங்க என்னை மதிக்கவே மாட்டேங்கிறாங்க, கவனிக்கவே மாட்டேங்கிறாங்க, அவங்க எனக்கு பணத்தை திருப்பி தர மாதிரி தெரியலை, அவங்க பணத்தை திருப்பி தர்ற வரைக்கும் நான் இங்கே தான் உட்காந்துருப்பேன்ட்டு மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு வெளியில் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போ அவருக்கு ஒரு கால் வருது. அவரோட பையன் தான் கூப்பிட்ருக்கான். உடனே மிஸ்டர் லீனும் நீ உள்ளே வந்துடாத, நானே வெளியில் வரேன்ட்டு பேசுகிறத கேட்ட ஹீரோயின் இப்போ அவர் பின்னாடியே இருந்து பார்த்து அவர் பின்னாடியே ஃபாலோ பண்ணி போகிறாங்க. அப்போது மிஸ்டர் லீன் அவரோட சன்னை போய் பார்த்துடுறாரு. அவரோட சன்னும் லீனுக்கு ஏதோ கொடுத்துட்டு உங்களோட பணம் உங்களுக்கு திரும்பி கிடச்சிதான்னு கேட்காரு. அதுக்கு மிஸ்டர் லீனும் மணி கிடைக்கிறதுலாம் ரொம்பவே கஷ்டம்னு சொல்கிறாரு.
இந்த ஹாஸ்பிட்டலில் யாருமே எனக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரீம் லெவலில் செஞ்சால் தான் அவங்க உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு உங்களுக்கு பெட்லாம் கொடுக்க மாட்டாங்க. நான் இந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக இருக்கேன். என் காதுக்கு வந்துச்சு உங்களுக்கு இங்கே பெட்லாம் கொடுக்காம எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறான். நான் எக்ஸிக்யூட்டிவ் ஆளாக இருந்தும் என்னால் உங்களுக்கு கொடுக்குறத தடுக்க முடியல அப்படின்னு சொல்கிறான். அதாவது அவருக்குள்ளே பெட்டை ஹாஸ்பிட்டல்லேருந்து எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறான். உடனே மிஸ்டர் லீ, இன்னும் பெட் இல்லாமல் என் தலை என் கழுத்து எல்லாம் வலிக்குமே அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்காக எங்கள் கம்பெனி புது பெட்டே கொடுக்க போகுது, கொஞ்சம் பணம் அதிகமானதான்னு சொல்கிறான். உடனே மிஸ்டர் லீ எவ்வளோன்னு கேட்டுட்டு என்கிட்ட நிறையாலாம் பணம் இல்லை அப்படின்ட்டு சொல்கிறாரு. உங்களுக்காக நான் அந்த பெட்டை ஃப்ரீயாகவே வாங்கித்தர முயற்சி பண்ணுறேன். உங்களை அங்கே கூட்டிகிட்டு போய் அந்த பெட்டை உங்களுக்கு காமிக்க. அந்த பெட் ரொம்பவே கம்ஃபர்ட் ஆனதுன்னு சொல்லிட்டு மிஸ்டர் லின்னை காரில் ஏற்றி கூட்டிகிட்டு போகிறான். ஹீரோயினும் அவங்க பின்னாடியே அந்த டாக்டர் கோட்டை கலத்தி வச்சுட்டு டாக்ஸியில் பின்னாடியே ஃபாலோ பண்ணி போகிறாங்க. இன்னொரு சைடில் ஜெனி சூப்பர் மார்க்கெட்டில் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு சும்மா ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது ஜெனி ரெஸ்டாரண்ட்டில் முன்னாடி சாப்பிட்ட கஸ்டமர்ஸ் ஒரு 3 பேர் உட்காந்து ஜெனியோட ரெஸ்டாரண்ட்டை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஒருத்தன் சொல்கிறான், நான் இனிமேல் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போகவே மாட்டாங்க, சாப்பாடு ஃபுட்லாம் ரொம்ப காரமாகவே இருந்துச்சு, அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபுட்னால் என் பல்லே வம்பா போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சாப்பிட்ட எல்லா ஐட்டத்தை விட இங்கே உள்ள இந்த இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் தான் பெட்ரு அப்படின்ட்டு சொல்லிகிட்டு இருக்கான். அதில் இந்த 3 பேரில் ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணு சொல்லுது, எனக்கு மட்டும் இந்த 100 யான் தரலன்னு நான்லாம் அங்கே போயிருக்கவே மாட்டேன்னு சொல்கிறா. உடனே ஜெனியும், எதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்க, 100 யான் யார் தந்தாங்க அப்படின்ட்டு கேட்குறா. அதுக்கு நாங்கள் அக்ரிமெண்ட்டில் சைன் போட்டிருக்கோம், யாருன்னு சொல்ல மாட்டோம் அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. என்னது அக்ரிமெண்ட்டா, பரவாயில்ல, நான் உங்களுக்கு 500 யான் தாரேன், யார் அப்படி நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கா. உடனே அப்போ அங்கே பக்கத்தில் யார் உட்காந்துருக்கான்னு பார்த்தா ராம் தான். அவன் சொல்கிறான், பணக்கார முட்டாளுக்கு சாப்பாடு எங்கே இருந்து வருதுன்னே தெரியாதுன்னு சொல்கிறான். உடனே அந்த பசங்களும் என்ன சொல்ல வர்றாருன்னு கேட்டதுக்கு ஜெனியும் ஸ்ட்ரைட்டாகவே எங்கிட்ட என்னன்னாலும் சொல்லு அப்படின்னு கேட்குறா. அதுக்கு ராமும், உன்னோட பேரண்ட்ஸை தவிர வேறு யாரால் உனக்காக செலவு பண்ண முடியும் அப்படின்னு கேட்கான். உன்னோட பேரண்ட்ஸை தவிர வேறு யாராலையும் உனக்காக செலவு பண்ண முடியாதுன்னு சொல்கிறான். உடனே அந்த பசங்களும் நாங்கள் ஒன்றுமே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி ஓடிடுறாங்க. உடனே ஜெனியும் அவளோட அப்பா கால் பண்ணி நாம் 2 பேரும் சந்தித்து பேசியே ஆகணும் அப்படின்ட்டு சொல்கிறான். இந்த சைடு ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் இந்த மிஸ்டர் லின்னை ஃபாலோ பண்ணி வந்திருப்பாங்கல்ல, அப்போ அவர் ஒரு பில்டிங்குக்கு போயிருக்காங்க போல். ஹீரோயின் அந்த பில்டிங்க்கு போய் அங்கே உள்ள எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே வர மிஸ்டர் லின்னோட சன் ஹீரோயினை அடிச்சுட்டு, நீ என்ன இங்கே செஞ்சிட்ருக்க, நீ யார் அப்படின்னு கேட்கான். ஹீரோயினை திணறிட்டு இருக்கும்போது ஃபோனை கொடு அப்படின்ட்டு அவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். நல்ல வேலையாக அப்போது ஹீரோயினுக்கு ஹீரோ ஃபோன் பண்ணி, நீ 3:30 மணிக்கெலாம் என்னை மீட் பண்ணணும்னு சொன்ன, இப்போ நீ எங்கே இருக்க அப்படின்னு கேட்குறான். உடனே ஹீரோயினும் பிளேட்டை மாற்றுறதுக்காண்டி, ஹனி நீங்கள் ஃபஸ்ட்டு ஃப்ளோர்லேயா இருக்கீங்க, நான் வேறு பில்டிங்க்கு தெரியாமல் வந்துட்டேன், இந்த உடனே நான் கீழே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு ஓடிடுறாங்க. இந்த சைடு என்னென்னா ரெஸ்டாரண்ட்டுக்கு ஜெனி சோகமாக அவள் அப்பா அவள்கிட்ட சொன்னதெல்லாம் நினச்சிட்டே வரா. நீ ஒரு பொண்ணு, நீ எதுக்கு தேவையில்லாமல் கஷ்டப்பட்டு வேலை பார்க்குற, என்னோட ஹெல்ப் இல்லாமல் இந்த ரெஸ்டாரண்ட்டை உன்னால் நடத்த முடியுமா, நான் இருக்கிற வரைக்கும் என்னோட லவ்வை காமிக்கிறதுக்காக நான் எல்லாமே தருவேன், நீ என்ன பெரிய உமன் என்டர்பிரனரா அப்படின்ட்டு ஜெனியோட அப்பா சொல்லியிருக்காரு. அதை நினச்சி பார்த்துட்டே வாரா. அது மட்டும் இல்லாமல் ஃபன்னுக்காக தானே நீ ரெஸ்டாரண்ட் நடத்திட்டு இருக்க அப்படின்னு சொன்னதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு ரொம்பவும் சோகமாகவும் கோபமாகவும் ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே நீங்கள் எல்லாருமே இப்போ வெளியில் போங்க அப்படின்ட்டு கஸ்டமர்ஸ் எல்லாம் பார்த்து சொல்கிறா. ஆனால் நாங்களாம் இப்போ தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவா ரொம்ப கோபமாகவும் சோகமாகவும் சத்தமாகவும் நான் அந்த ரெஸ்டாரண்ட்டை மூட போகிறேன் அப்படின்னு சொல்கிறத கேட்டு அங்கே உள்ள 2 வெயிட்டர்ஸ், நீங்கள் எல்லோரும் நெக்ஸ்ட் டைம் வாங்க, சாரின்னு சொல்லி எல்லாத்தையும் அனுப்பி வைக்காங்க. வெயிட்டர்ஸ்டையும் ஜெனி, நீங்களும் இங்கேருந்து போயிருங்க, நான் ரெஸ்டாரண்ட்டை க்ளோஸ் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு சொல்கிறா. அந்த வெயிட்டர்ஸும் போயிடுறாங்க. உடனே ஜெனி அங்கே உள்ள ட்ரிங்க்ஸை எடுத்து குடிச்சிட்டு அவளோட பாய் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுறா. பாய் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி, நீங்கள் என்னை ஆறுதல் படுத்துன்னு சொல்கிறா. அதுக்கு அவன் நான் பிஸ்னஸ் ட்ரிப்பில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ஜெனியும், நான் எங்கள் அப்பாவோட சண்டை போட்டுட்டேன், அவரோட இருக்கிற என்னோடய ரிலேஷன்ஷிப்பை நான் முடிக்கவே போகிறேன், இனிமேல் நான் உன்னை மட்டும்தான் நம்பியிருக்கேன், நீ என்னை விட்டுற மாட்டல அப்படின்ட்டு கேட்கா. உன்னை பாய் ஃப்ரெண்டும், என்னை சுற்றி சத்தமாக இருக்கிறதுனால நீ பேசுகிறது எனக்கு கேட்கவே மாட்டேங்குது அப்படின்ட்டு நான் ஃபோனை கட் பண்ணிடுறான்.
இவளும் ஹலோ ஹலோன்ட்டு கத்திக்கிட்டே ஃபோனை வைக்கிறா. ட்ரிங்க்ஸை ஸ்டோர் ரூமில் போய் எடுக்க போகிறா. ஆல்ரெடி ஒரு ட்ரிங்க்ஸ் குடிச்சிருப்பா. திரும்பி இன்னொரு ட்ரிங்க்ஸை ஸ்டோர் ரூமில் போய் எடுக்க போகிறா. அவளோட ஸ்டோர் ரூமும் இவன் ராமோட புக்கு ரூமும் வந்து ரெண்டுமே வந்து பக்கத்தில் இருக்குது. நடுவில் 2 பேருக்குமே ஒரே ஒரு கதவு தான். கார்போர்டில் இருக்குள்ள அட்டையில் இருக்கிற மாதிரி இருக்குது. அப்போ புக் ஸ்டோருக்குள்ளே ஒரு கஸ்டமர் வந்து அப்போ தான் வந்திருப்பார் போல். அவர் புக்கை படிச்சுட்டு இருக்கும்போது ராம் அவன் பக்கத்தில் வந்து நீங்கள் டைம் எடுத்து ரிலாக்ஸாக படிங்க, நான் இப்போல்லாம் க்ளோஸ் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே அந்த கஸ்டமர் புக் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். ஆனால் இந்த சைடில் உள்ள ஜெனி எனக்கு ஆனால் போர் அடிக்குது அப்படின்னு கத்துறா. உடனே இதை கேட்டாரா அந்த கஸ்டமரை, நீங்கள் இந்த புக்கை வாங்கிட்டு போய் வீட்டில் வச்சு நல்லா படிக்கலாமே அப்படின்னு கேட்கான். ஆனால் அந்த சைடில் ஜெனி நான்சென்ஸ் அப்படின்னு கத்துறா. அப்போ அந்த கஸ்டமர் முழிக்கான். உடனே ராமும் அந்த கஸ்டமர்கிட்ட நீங்கள் அந்த சைடு போய் உட்காந்து படிங்கன்ட்டு சொல்லிவிட்டு என்னது அப்படின்னு பார்த்தா ஜெனி இந்த சைடில் இருந்து எனக்கு யாருமே இல்லை, என்னை யாருமே கண்டுக்கிற மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு ஸ்டோர் ரூமுக்கு அந்த புக் ஸ்டோருக்கு நடுவில் உள்ள அந்த கதவையை உடச்சிட்டு ராம் புக் ஸ்டோரில் உள்ள ஒரு ரூமில் போய் விழுந்துடுறா. உடனே கஸ்டமர்ஸும் சத்தத்தை கேட்டு பயந்து இந்த சத்தம் நிற்கிற மாதிரி தெரியலன்ட்டு புக்கை ராம்கிட்ட கொடுத்துட்டு போயிடுறாரு. ராமும் அடுத்த தடவை கண்டிப்பாக வாங்கன்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறான். இது என்ன ரெஸ்டாரண்ட் புது ரூமாக இருக்குது அப்படின்ட்டு ஜெனி சொல்லிட்டு இருக்கிறத கேட்ட ராமு, நீ எப்படி இங்கே வந்த அப்படின்ட்டு கேட்கா. உடனே ஜெனியை நீ எப்படி ஏன் ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே நீ வந்த அப்படின்ட்டு அவள் கேட்கா. உடனே ராமு அதுதான் ஓ ரெஸ்டாரண்ட், இது என்னோடய ரூம் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ஜெனி இது ஏன் பிளேஸு அப்படின்ட்டு சொல்கிறான். உடனே ராமு நீ நல்லா குடிச்சிருக்க, வீட்டுக்கு போய் தூங்கு அப்படின்னு சொல்லி தூங்கி விட்றான். அதுக்கு ஜெனியும் நான் வீட்டுக்கெலாம் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சிட்டு இருக்கா. ராம் ஜெனியை தூக்கி விடுறதுனால என்னையை விடு, என்னை என் ஃபேமிலியில் யாருமே என்னை கேர் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஜெனி அழுவுறா. எங்கள் ஃபேமிலியில் உள்ள பணத்தால் என்னை கிவ் அப் பண்ண வைக்க முடியும் அப்படின்னு நினைக்காங்க, ஆனால் நான் பணத்தாலலாம் கிவ் அப் பண்ணுற ஆள் இல்லை அப்படின்னு அவங்களுக்குலாம் தெரியாது அப்படின்னு சொல்கிறா. நான் ஒரு லூசர் அப்படின்னு சொல்லி கத்தி அழுவுறா. அதை கேட்ட ராமு நானும் பரிதாப நிலையில் தான் இருக்கேன், நீயும் அதே பரிதாப நிலையில் தான் இருக்க, ஆனால் உனக்காவது போவதுக்கு வீடு இருக்கே, எனக்கு அதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி அவன் வருத்தப்படுறான். உனக்கு வீடாவது இருக்கே, நீ அங்கே போய் படு அப்படின்னு சொல்லி அவன் தூக்கி விட்றான். ஆனால் அவன் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அந்த கை கலப்பில் வந்து அவளோட ப்ரேஸ்லெட் வந்து கீழே விழுந்துடுறது. உடனே ராம் என்னது விழுந்துச்சு அப்படின்னு கேட்குறதுக்கு உடனே ஜெனி சொல்கிறா அது வந்து என்னோடய ப்ரேஸ்லெட், அது என்னோடய ரொமான்ஸ், என்னோடய கரியர் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே அதை தேடுறாங்க 2 பேருமே. ப்ரேஸ்லைட்டை தேடுறதை விட்டுட்டு அவள் ரொம்ப போதை ஏறினதுனால அவங்க ஒரு பெட் இருந்ததுனால அதில் போய் படுத்துட்டா. உடனே ராம் இது என்னோடய பெட்டு, எந்திரி அப்படின்னு சொல்லி தூக்கி விட போகிறான். இது ரொம்பவே கம்ஃபர்ட்டே இல்லாமல் இருக்குது, அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லி படுத்து கிடக்கா. என்னோடய பெட்லேருந்து முதல்ல ஏந்தி அப்படின்னு சொல்லி அவன் பிடிச்சி அவளை தூக்குறான். தூக்கி விடும்போது ஜெனி வந்து அவன் கையை பிடிச்சி நல்லா கடிச்சு வச்சிட்றான். அதோட வலி தாங்க முடியாமல் வந்து ராம் கத்துறான். அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு சீனில் இந்த ஹாஸ்பிட்டலில் தான் காமிக்காங்க. அப்போது ஹீரோயினும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்து நான் வந்து மிஸ்டர் லின் தாத்தாவை ஃபாலோ பண்ணி போனேன், அங்கே வந்து இந்த மாதிரிலாம் நான் பார்த்தேன், நீங்கள் ஃபோன் பண்ணதை வச்சு நான் எஸ்கேப் ஆகி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறா. ஹீரோ வந்து கோவப்பட்டு சொல்கிறான், எல்லாருக்கும் பர்சனல் மேட்டர்ஸ் இருக்கும், நீ வந்து அதில் தலையிடாத. உடனே அதுக்கு ஹீரோயே நான் எப்படியாவது மிஸ்டர் லின்னை இந்த ப்ராப்ளத்தை வெளியில் கொண்டு வருவேன், நான் அவரை எப்படியாவது காப்பாற்றிடுவேன், பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து ராம் வந்து ஹீரோயினுக்கு ஃபோன் பண்ணி ஜெனி கோவமாக கத்தி ஜெனியை கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினும் ஜெனியை கூப்பிட போகிறாங்க. கூப்பிட வந்த இடத்துல வந்து ஹீரோயின் தான் காங்குறாங்கன்னு சொல்லி ராமுக்கு தெரிஞ்சிட்டு உடனே ஷாக் ஆகி ஹீரோட்ட எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்லி கேட்கான். நீ தான் அவளோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டுன்னு சொல்லி அவளுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கான் ராம் வந்து ஹீரோட்ட. தெரியாது, ஆனால் அவளுக்கு தெரிஞ்சாலும் சரி தெரியாதுனாலும் சரி எப்போதுமே நான் அவள் பக்கம்தான் நிற்பேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறான். ஹீரோயின் எல்லோரும் ஜெனியை தூக்கிட்டு ஹீரோயினோட வீட்டுக்கு வந்துட்டாங்க, அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டாங்க. ஹீரோயின் ஜெனியோட ஷூஸ் எல்லாம் கலத்தி அங்கே போய் வைக்க போயிருக்கா. அப்போது ஹீரோட்ட ஜெனியை கொஞ்சம் பிடிச்சிக்கோங்க அப்படின்ட்டு போகிறா. அப்போ என்னடானா ஜெனி ஹீரோ மேலேயே வாமிட் பண்ணிடுறா, திரும்பி வாமிட் பண்ணிடுறா. உடனே ஹீரோவும் குளிக்க போயிடுறான். அப்போ வந்து ஹீரோட்ட அந்த பாத்ரூமில் போகிற ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டு இதுதான் இருக்கிறதுலேயே கொஞ்சம் பெருசான ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட கொடுக்கா. ஹீரோயினோட அந்த பாத்ரூமில் உள்ள எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்புறம் ஹீரோயின் வந்து ஹீரோட்ட
நான் வந்து கசின்கிட்ட சொல்லியிருக்கேன், அவன் உங்களுக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வருவான் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது இங்கே ஜெனி வந்து பெட்டில் கிடந்து கத்திக்கிட்டு இருக்கா. என்னோடய அப்பா என்கிட்ட சொன்னார், நான் எப்போவுமே சக்ஸஸே ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லி நானும் டயர்டாகவே ஆயிட்டேன். இனிமேல் நான் எதுவுமே ட்ரை பண்ண போகிறதில்ல அப்படின்னு சொல்லி புலம்பிகிட்டு இருக்கா. உடனே ஹீரோயின் வந்து, நீ இன்னும் எங்கே தான் இருக்க, இன்னும் உனக்கு நிறைய நாள் இருக்குது, கண்டிப்பாக நீ வந்து டயர்ட் ஆகாத அப்படின்னு சொல்கிறா. ஹீரோ வந்து ஹீரோயினை பார்த்து, நீ கொஞ்சம் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிருக்க அப்படின்னு சொல்கிறா. உடனே ஹீரோயினும், ஆமாம் நான் வந்து லா ஸ்டூடெண்ட்லாம் கிடையாது, ஆனால் நான் ரொம்பவே வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணணும், என்னை இம்ப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் என்னால் ப்ரூவ் பண்ணி காமிக்க முடியும், இந்த கம்பெனியில் என்னால் வந்து ஒர்க் பண்ண முடியும். நீங்கள் கூட அன்னைக்கு சம்மரியில் நிறைய மிஸ்டேக்ஸ் சொன்னீங்க, அப்போனா நான் இன்னும் வந்து கரெக்டாக வந்து ஒர்க் பண்ணலை அப்படின்னு தான் அர்த்தம், அதுக்காண்டி ரொம்பவே வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. உடனே ஹீரோ, நான் உங்கள்கிட்ட ஒரு உண்மையை சொல்லவா அப்படின்னு கேட்டதுக்கு ஹீரோயினும், சொல்லுங்கள், எல்லாத்துக்குமே நான் தயாராக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே ஹீரோவும், எல்லா இன்டர்ன்ஸும் இந்த ஹாஸ்பிட்டலோட ஒர்க் பண்ணும்போது அட்ஜஸ்ட்லாம் பண்ண மாட்டாங்க, நீ வந்து அதுக்கு ஏற்றாப்புல ஹாஸ்பிட்டல் சூழ்நிலை ஏற்றாப்புல மாறிக்கிட்ட, நீ உன்னோட ஜாப்பை நல்லா தான் பண்ணுற அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து ஹீரோயினை பாராட்டுறான். நீ ரொம்பவே ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை பார்த்து சொல்கிறத கேட்ட ஹீரோயினும், இவன் நம்மளை பார்த்தே நல்லதாக சொல்கிறானே அப்படின்னு சொல்லி இவனோட வார்த்தைகள் எனக்கு ரொம்பவே ஆறுதலாக இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கா. அப்போ பார்த்து யாரோ கதவு தட்டுற சவுண்டு கேட்குது. இதோட இந்த பார்ட் முடியுது. இதுக்கடுத்து என்ன நடக்குதுங்கிறத நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம RR ட்ராமாஸ் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.